இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு ரசகுல்லா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எனக்கு வந்து ரசமலாய் கேக்கு ஆர்டர் இருந்ததுனால நான் வீட்டிலேயே ரசகுல்லா செஞ்சு எடுத்துக்கிட்டேங்க. இந்த ரசகுல்லா செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. எல்லாருமே வீட்டில் ஈஸியாக செஞ்சிடலாங்க. கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் சூப்பராக செஞ்சிடலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பாலும் சீனியும் இருந்தால் போதுங்க, ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இப்போ பால் வந்து நல்லா பொங்கி வரும்போது அதை வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நல்ல ஒரு கரண்டியை வச்சு கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த பாலை வந்து திரிய வைக்கிறதுக்காக நான் வந்து 2 ஸ்பூன் வினிகர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வினிகரை வந்து ஒரே அடியாக எல்லாத்தையும் ஊற்றிடக்கூடாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி கரண்டியை வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருந்தால் பால் வந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக திரிய ஆரம்பிக்கும். இப்போ உங்ககிட்ட வந்து வினிகர் இல்லை அப்படின்னா நீங்கள் லெமன் ஜூஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. லெமன் ஜூஸ் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க. அதையும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கரண்டியை வச்சு கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது நல்லா பால் வந்து திரிஞ்சு வந்துடுங்க. உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் பால் தெரியலை அப்படின்னா கூட எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி நல்லா கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா திரிஞ்சு வந்துடுங்க. பாருங்கள், நம்ம பால் வந்து நல்லா திரிய ஆரம்பிச்சிருச்சு. நான் இன்னைக்கு வந்து இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் வந்து பாக்கெட் பால் தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன பால் இருக்குதோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம மொத்த பாலும் நல்லா திரிஞ்சு வந்துருச்சு. நல்லா பன்னீர் தனியாக தண்ணி தனியாக நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ இதை வந்து நம்ம ஒரு வெள்ளை துணியில் வந்து வடிகட்டிக்கலாம். இப்போ வந்து ஒரு மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து ஒரு ஃபில்டரை வச்சுக்கிட்டு ஒரு வெள்ளை துணியை வந்து எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நான் திரிஞ்சு வச்சுருக்க பாலை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து அப்படியே விட்டுருங்க. இதில் உள்ள தண்ணி எல்லாம் நல்லா வடிஞ்சு வரட்டும். தண்ணியெல்லாம் வடிஞ்சிருச்சுங்க. இப்போ இதை வந்து நல்லா ஒரு குளிர்ந்த தண்ணியில் 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஏன் இதை வாஷ் பண்ணணும் அப்படின்னா, இதை வினிகர் சேர்த்துக்கிறதுனால பன்னீரில் வந்து வினிகர் வாசம் வரக்கூடாதுங்கிறதுக்காக நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதை வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இதை வந்து பிழியும் போது கொஞ்சம் கண்ணா பின்னான்னு பிழிஞ்சிடக்கூடாதுங்க, கொஞ்சம் ஜென்டிலாக தான் பிழியணும். அவ்வளோதாங்க. இப்போ பிழிஞ்சதுக்கு அப்புறம் இதை வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சிடலாம். இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் செடிகளுக்கெல்லாம் ஊற்றிடலாங்க. இதை இப்போ இதை மாதிரி ஒரு வெயிட் வச்சு விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அப்படியே விட்டுறக்கூடாதுங்க. அப்படியே ரொம்ப நேரம் விட்டுட்டோம் அப்படின்னா பன்னீர் வந்து ரொம்ப ஹார்ட் ஆயிரும். அதனால் ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு எடுத்துருங்க. ஏன்னா வந்து அதில் வந்து கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கணும். தண்ணியெல்லாம் இருக்கக்கூடாது, ஆனால் கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், கிராக் விடாமல் இருக்கும். பாருங்கள், நமக்கு பன்னீர் வந்து நல்லா சூப்பராக கிடச்சிருச்சு. இப்போ இதை வந்து நம்ம சின்ன சின்ன பாலாக வந்து உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து இந்த பன்னீரை வந்து நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து இதுதாங்க முக்கியமான ஸ்டெப்பே இதுதாங்க. இதை வந்து இந்த எந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ரசகுல்லா வந்து சாஃப்டாக கிராக் விடாமல் இருக்கும். நீங்கள் வந்து இதை பிசையும் போது நல்லா உள்ளங்கையை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டு நல்லா பிசையணுங்க. நம்ம எந்த அளவுக்கு பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ரசகுல்லா வந்து சாஃப்டாக கிடைக்கும், கிராக் விழாமல் கிடைக்கும். பாருங்கள், நல்லா மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு. நல்லா சாஃப்டாக எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இதை வந்து சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன பாலாக உருட்டி எடுத்துக்கோங்க. ஏன்னா இது வந்து நம்ம சுகர் சிரப்பில் போடும்போது நமக்கு டபுள் மடங்காக ஆகி கிடைக்கும். அதனால் நீங்கள் சின்ன பாலாகவே உருட்டிக்கோங்க. இது வந்து நமக்கு இஷ்டப்பட்ட டிசைனில் வந்து உருட்டிக்கலாங்க. நான் இன்றைக்கி வந்து பால் ஷேப்பில் உருட்டியிருக்கேன். இது வந்து நம்ம குலாப் ஜாமுன்லாம் செய்வோம்லாங்க, அதே மாதிரி நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நல்லா இதே மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நல்லா இது மாதிரி உருட்டி எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு கிராக் விடாமல் நல்லா கிடைக்குங்க நமக்கு ரசகுல்லா. இது வந்து இன்னொரு ஷேப், இது வந்து நம்ம சிலிண்டர் ஷேப்லேயும் உருட்டிக்கலாம். நான் அன்றைக்கி பால் ஷேப்பில் உருட்டியிருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி உருட்டியிருக்கேங்க. நல்லா பால் ஷேப்பில் உருட்டிக்கிட்டு நல்லா கொஞ்சம் லேசாக உள்ளங்கையை வச்சு அழுத்தினோம்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடச்சிரும். நான் இன்றைக்கி இந்த ஷேப்பில் செஞ்சுருக்கேன். நீங்கள் சிலிண்டர் ஷேப்லேயும் செய்யலாம், எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் செஞ்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாங்க.
சுகர் சிரப் ரெடி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 1 கப் சீனி எடுத்திருக்கேன். 1 கப் சீனிக்கு ஒரு 4 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. வந்து நமக்கு சுகர் சிரப்பு வந்து கொஞ்சம் நல்லா தண்ணியாக இருக்கணுங்க. அப்போ தான் அது நல்லா கொதிக்கும் போது கொஞ்சம் நல்லா கம்மியாகும். அதனால் ஃபஸ்ட்டு எடுக்கும்போது நிறைய எடுத்துக்கணும். இப்போ சீனியெல்லாம் கரைஞ்சி நல்லா நமக்கு சுகர் சிரப்பு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நல்லா இந்த கொதிக்கிற சுகர் சிரப்பில் தான் வந்து இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க ரசகுல்லாவெல்லாம் போட போகிறோம். நம்ம வந்து அடுப்பை வந்து கம்மி பண்ணவே கூடாதுங்க. இது வந்து அப்படியே நல்லா கொதிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஒரு அரை மணி நேரம் தான் வந்து ரசகுல்லாவை நமக்கு வந்து கொஞ்சம் அப்படியே ஜென்டலாக திருப்பி போடணுங்க. ஒரு அரை மணி நேரம் அடுப்பில் தான் இருக்கணும். நல்லா இந்த மாதிரி கொதிக்கிற மாதிரியே தான் இருக்கணும். உங்களுக்கு கொஞ்சம் சுகர் சிரப்பு கம்மியான மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஹாட் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா டபுள் ஆகி கிடச்சிருக்கு பாருங்கள். நம்ம ரசகுல்லாலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நமக்கு. இப்போ இதுக்கு வந்து ஒரு மில்க் ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து இன்றைக்கி 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். இந்த 1/2 லிட்டர் பால் வந்து 1/4 லிட்டர் ஆகிற வரைக்கும் நல்லா நான் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பாலில் வந்து நான் 1 ஸ்பூன் பாதாம் மிக்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் நட்ஸும் எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த பால் வந்து எல்லோ கலரில் வரணுங்கிறதுக்காக நான் வந்து பாதாம் மிக்ஸு வந்து எடுத்துருக்கேன். நம்ம பாதாம் பாலுலாம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸ் சேர்ப்போம்ல, அது வந்து நான் எடுத்துக்க போகிறேன். உங்கள்கிட்ட ஃபுட் கலர் இருந்தால் நீங்கள் அது கூட எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி டைகர் பிராண்ட் தான் எடுத்திருக்கேன் பாதாம் மிக்ஸு. இதில் நீங்கள் வந்து குங்குமப்பூ வச்சுருந்தீங்கன்னா அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணியில் கொஞ்சம் நேரம் 1/2 மணி நேரத்துக்கு முன்னால் ஊற வச்சு அந்த தண்ணியை சேர்த்திங்கன்னா கூட நல்லா எல்லோ கலரில் வந்துடுங்க. நான் இன்றைக்கி பாதாம் மிக்ஸ் தான் சேர்த்துருக்கேன். பாருங்க, நல்லா எல்லோ கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம சுகர் சிரப்பில் ஊறிட்டு இருக்கிற ரசகுல்லாவெல்லாம் எடுத்து இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சிட்டு இந்த பாலில் சேர்த்துக்கணுங்க. இது பிழியாமல் நம்ம சேர்த்தோன்னா அது வந்து பாலை வந்து அப்சார்ப் பண்ணிக்காது. அதனால் இது நல்லா பிழிஞ்சிட்டு பாலில் சேர்த்துக்கோங்க. இந்த ரசகுல்லாவெல்லாம் பாலில் சேர்த்து பாலை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொஞ்சம் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க. இது வந்து இந்த ரசகுல்லா வந்து பார்த்தீங்கன்னா கடையிலலாம் ரொம்ப காஸ்ட்லிங்க. ஒரு பீஸே வந்து 40 ருபீஸோ 50 ருபீஸோ சொல்கிறாங்க. நம்ம வீட்டிலையே பாலும் சீனியும் இருந்தால் போதும். வீட்டிலையே ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. நான் சொன்ன மெத்தடில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். கிராக்கு விடாமல் நல்லா சூப்பராக கிடச்சிருங்க. பாருங்கள், நமக்கு ரசகுல்லாலாம் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து இது கேக்கில் வந்து வைக்கிறதுக்காக தான் இந்த ரசகுல்லாலாம் செஞ்சுருந்தேன். நம்ம சேனலில் வந்து நிறைய கேக் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்கள். உங்களுக்கு வந்து கேக் ஆர்டர் எதுவும் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. பார்க்கவே வந்து சாப்பிடணும் போல் இருக்குதுல்ல. நல்லா சூப்பரான ரசகுல்லா வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபிங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பை.